உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்ல ஏசி ஓடுது, நான் எதுக்கு வெயில்ல நிக்கணும்? தண்ணி வேற தவிக்குது. பாப்பா 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 எந்திரிமா. ஐயோ ஐயோ ஐயா வேற உடனே கூப்பிட்டுமே. பாப்பா எந்திரி பாப்பா. பாப்பா என்னமாச்சு? ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ சாமி சாமி, அமெரிக்கால இருந்து வந்தாங்களா அந்த குணசேகர் ஐயா பாத்தீங்களா? அவங்க கோயில் குளத்துல முழுக்கு போட போயிருக்காங்க. அங்க போய் பாருங்க. ஐயோ என்னாச்சு? இருங்க. குணசேகரன் சார், குணசேகரன் சார். ஐயோ ச்சே, எங்க போனாங்க தெரியலையே. ஐயோ பாப்பா, உடம்பு தீயா வேற கொதிக்குதே. ஐயோ பாப்பா, ஐயோ காய்ச்சல் வேற அடிக்குதே. ஐயோ ஐயோ, போன வேற கார்லயே வச்சுட்டு போயிருக்காப்லையே. பாப்பா பாப்பா, ஐயோ பாப்பா எந்திரி பாப்பா. ஐயோ மூச்சு வேற விட முடியலையே. ஐயோ நேரமான பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடும் போலயே. முதல்ல புள்ளைய காப்பாத்தணும். பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியலையே. டாக்டர் டாக்டர் டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர்மா டாக்டர்மா, வெளில யாரோ ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்காரு டாக்டர்மா. ஏதோ குழந்தைய காப்பாத்துருமா. பாப்பா டாக்டர், சீக்கிரம் வந்து பாருங்க டாக்டர். டாக்டர் டாக்டர். என்னங்க என்னாச்சு? டாக்டர் குழந்தைக்கு பேச்சு மூச்சு இல்ல டாக்டர். வாயில நுர தள்ளுது டாக்டர். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். என்னாச்சுன்னு தெரியல டாக்டர். பாப்பா. ஐயோ, ஹை டெம்பரேச்சர் 100 டிகிரி இருக்கு. எப்பல இருந்து இப்படி இருக்கு? டாக்டர் இது என்னோட குழந்தை இல்ல டாக்டர். நான் ஒரு டிரைவர் டாக்டர். இந்த பாப்பாவோட அம்மாவும் அப்பாவும் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. பிள்ளைக்கு முடிய இருக்கிறதுக்காக கோவிலுக்கு வந்திருக்காங்க டாக்டர். அப்போ குழந்தையோட பேரண்ட்ஸ் எங்க? கார்ல குழந்தை தூங்குட்டுன்னு விட்டுட்டு போனாங்க டாக்டர். பிள்ளைக்கு நுர தள்ளினதும் நான் கோயில போய் அவங்கள தேடி பார்த்தேன். அங்க யாருமே இல்ல டாக்டர். வாயில நுர தள்ளினதும் பிள்ளைக்கு வலிப்பு வந்ததும் அதான் தூக்கிட்டு நானே ஓடி வந்துட்டேன் டாக்டர். சரி உள்ள வாங்க. பாப்பா படுக்க வைங்க. மை காட் பாப்பா, லங்ஸ்ல கன்ஜெஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. இது என்ன ஃபீவர்னே தெரியலையே. இவங்க யுஎஸ்ல இருந்து வந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க டாக்டர். அமெரிக்காவும் யுஎஸ் தாங்க. இது என்ன இன்ஃபெக்ஷன் தெரியாம எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியலையே. ஒன்னு பண்றேன். என்னோட ப்ரொஃபசர் ஒருத்தர் யுஎஸ்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன்.
அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு முதல்ல மூச்சுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். பாத்துக்கோங்க, நான் ஒரு கால் பண்ணிட்டு வரேன். சரிங்க டாக்டர். பரணி, வாட் a சர்ப்ரைஸ். என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? டாக்டர், இங்க ஒரு எமர்ஜென்சி. வேற எதுவும் பேச நேரம் இல்ல. நான் நிலைமைய சுருக்கமாவே சொல்லிடுறேன். இங்க காலையில யூஎஸ்ல இருந்து ஒரு கப்பல் வந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைக்கு வயசு ஒரு 4-5 இருக்கும். ஓகே. அந்த குழந்தைக்கு திடீர்னு ஹை ஃபீவர் டாக்டர். லங்ஸ்ல கன்ஜெஷன் இருக்கு, வாயில சலைவா ஊத்துது. இங்க இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரியான நோய் எதுவுமே இல்ல. இப்ப வரைக்கும் அப்படி வரல. ஒருவேளை டிப்திரியாவா இருக்குமோன்னு எனக்கு கவலையா இருக்கு. நான் இப்ப என்ன பண்ணட்டும்? இரு பதட்டப்படாத. அந்த பாப்பா அப்ராட்ல இருந்து வந்திருக்கால? ஆமா டாக்டர், காலையில தான் வந்து இறங்கியிருக்காங்க. பர்னி, இதுக்கு பேரு சீசனல் இன்ஃப்ளூயன்ஸா. இதுக்கு வேக்சின் கூட இருக்குதான், ஆனா எஃபிகசி ரேட் ரொம்ப கம்மி. ஓ மை காட், இந்த பாப்பாவுக்கு அந்த தடுப்பூசி போடலன்னு நினைக்கிறேன். அதேதான். இப்ப அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்கு? என்னன்னு அசஸ் பண்ணாம நான் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது டாக்டர்? அதனால இப்போதைக்கு நெபுலைசர்ல வச்சிருக்கேன் அவளை. குட். இதுக்கு உடனடியா போட வேண்டிய ஊசி ஒண்ணு இருக்கு, ஆனா அது அங்க கிடைக்குமான்னு தெரியல. ஏன் டாக்டர்? ஏன்னா அங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுற குழந்தைங்க ரேர் தான். அங்க எப்படி முடியும்? அங்க மருந்து கிடைக்குமா? நான் எப்படியாவது ட்ரை பண்றேன். நீங்க மருந்து பேரை மட்டும் அனுப்பி வைங்க டாக்டர். அனுப்பி வைக்கிறேன். ஒன்னு தெரிஞ்சுக்கோ பர்னி, குழந்தையோட கண்டிஷன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. அந்த மருந்த உடனடியா ஒரு 3 மணி நேரத்துல அந்த குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். 3 மணி நேரத்துலயா? ஐயோ, எப்படி டாக்டர்? அதெல்லாம் எனக்கு தெரியாது பர்னி. அதுதான் அந்த குழந்தைக்கான கோல்டன் ஹவர். ஐயோ டாக்டர், பாப்பாவை காப்பாத்திரலாம்ல டாக்டர்? ட்ரை பண்ணுவோம். இந்த வியாதி இந்தியாவிலேயே இல்ல. இதுக்கான மருந்து மதுரையில தான் இருக்கு. 3 மணி நேரத்துக்குள்ள அது போட்டாகணும். நான் ஆம்புலன்ஸ்க்கு ட்ரை பண்றேன். ஹலோ மேடம், ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்கா? மேடம் நான் ஒரு கேஸ் விஷயமா வெளிய வந்திருக்கேன் மேடம். அப்படியா? வர கொஞ்சம் நேரம் ஆகும். என்னங்க சொல்றீங்க? வர கொஞ்ச நேரம் ஆகுமா? ஆமா மேடம். சரி, தேங்க் யூ. ஹலோ, சொல்லுங்க. சார், ஆம்புலன்ஸ் இருக்கா? ரொம்ப சீரியஸ் எமர்ஜென்சியான கேஸ். இப்போ அவைலபிள் இல்ல மேடம். எந்த ஆம்புலன்ஸும் அவைலபிள் அல்ல. இப்போ 3 மணி நேரத்துக்குள்ள மதுரைக்கு எப்படி போக முடியும்னு தெரியல. ஓ டாக்டர், 3 மணி நேரம் தானே. நான் வண்டி ஓட்டுறேன் டாக்டர். நீங்க வாங்க, கார்லயே போயிடலாம் டாக்டர். போயிட முடியுமா? முயற்சி பண்ணுவோம் டாக்டர். இதை விட்ட வேற வழி இல்ல டாக்டர். சரி வாங்க. ஓகே, வாங்க போலாம். குழந்தையை தூக்கிக்கோங்க. சரி, உடனே வண்டி எடுங்க. கிளம்பலாம் கிளம்பலாம், டைம் ஆச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.